ஆன்றோர்களே, சான்றோர்களே, காங்கேயம் மாநகரைச் சேர்ந்த என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த விழாவை மிக சிறப்பாக இத்தனை நாட்களாக, இத்தனை ஆண்டுகளாக ஒருங்கிணைத்து நடத்தி வந்து கொண்டிருக்கிற அன்பிற்கினிய சகோதரர் ரொட்டேரியன் PHF ஸ்டார் எம் மோகன்ராஜ் அவர்களே, ரொட்டேரியன் செந்தில்குமார் அவர்களே, ரொட்டேரியன் JM ஸ்ரீதர் அவர்களே, ரொட்டேரியன் மனோகரன் அவர்களே, ரொட்டேரியன் செல்வராஜ் அவர்களே, ரொட்டேரியன் கௌதம் தண்டபாணி அவர்களே, ரொட்டேரியன் G செந்தில்குமார் அவர்களே, ரொட்டேரியன் இன்ஜினியர் நல்ல சிவம் அவர்களே மற்றும் அவரோடு தோளோடு தோள் நின்று இந்த நிகழ்வுகளின் வெற்றிக்கு துணை நிற்கிற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கிற பட்டிமன்ற சகோதர சகோதரிகளுக்கும், ஒளிபெருக்கி நண்பர்களுக்கும், புகைப்படம் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிற சகோதரர்களுக்கும், தூரத்தில் நின்று இந்த நிகழ்ச்சியை முழுசாக உட்காந்து கேட்போமா இல்லை அப்படியே போயிடலாமா என்று சிந்தனையில் ஆழ்ந்திருக்கிற என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், கைத்தட்டிய அந்த 12 பேருக்கும், உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது 11வது ஆண்டு. எந்த ஒரு செயலும் முதல்ல தொடங்கும் போது ரொம்ப சிரமமாக கஷ்டமாக இருக்கும். அது நல்ல செயல். மோசமான செயலை ஈஸியாக தொடங்கிடலாம். ஆனால் நல்ல செயல் தொடங்குவது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் 10 ஆண்டுகளை தாண்டி இன்றைக்கு 11ஆம் ஆண்டில் நீங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறீர்கள். எண்கள் கூட எழுந்து நின்று உங்கள் ரோட்டரி கிளப்புக்கு மரியாதை செய்து கொண்டிருக்கிறது 11 என்கின்ற அந்த வடிவத்தில். இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக தொகுத்து வழங்கி என்னை பற்றி ஒரு கவிதையே வாசித்த சகோதரருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நீங்கள் தரணும். நான் முடிச்சு போகும்போது நீங்கள் எனக்கு அந்த கவிதையை கையில் எடுத்து வந்துடணும். ஏன்னா எங்கள் மாமியாருக்கு என் மேலே நம்பிக்கையே கிடையாது. உன்னையெல்லாம் என்ன பேசுறேன்னு ஊருக்கு கூப்பிடுறாங்கன்னு இன்னும் அவங்க என்னை சந்தேகப்பட்டுட்டே தான் இருக்கிறாங்க. என்னை பற்றி கவிதையெல்லாம் காங்கேயத்தில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சா ஒருவேளை நம்பினாலும் நம்புவாங்க. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த விழா தொடங்குற நாள்லேருந்து மோகன்ராஜ் வந்து தொலைபேசியில் எப்போ வருவீங்க, எப்படி வருவீங்க, சாப்பிட்றதுக்கு வருவீங்களா, டிஃபனுக்கு வந்துடுவீங்களா அப்படின்னு நம்மளை அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா. 1000 வேலைகளுக்கு நடுவில் வருகிற சிறப்பு விருந்தினருக்கு ஒரு சின்ன சிரமம் கூட வந்துவிடக்கூடாது என்கின்ற அக்கறையோடு இருக்கிற அந்த நல்ல மனிதர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். அவர் ஆர்கனைஸ் பண்ணதிலிருந்து கூடவே பயணித்துக் கொண்டிருந்த என்னுடைய அன்பு சகோதரர் திரு பெருந்துரை ரவிக்குமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அந்த மைக் எப்போ வரும்? எனக்கு இது பாட்டு பாடுற ஒரு ஃபீலாகவே இருக்கு. உண்மையிலே அந்த ஸ்டாண்டு மைக் இருந்தால் தான் எங்களுக்கு பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இந்த கையில் கொடுத்த உடனே நானும் என்னை அறியாமல் பாடிடுவேணும்னு ஒரு பதட்டமாக வேறு இருக்கு. ஏன்னா நாட்டில் இனிமேல் என்ன வேணால் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் தானே நம்ம இருக்கிறோம். நான் பாட்டுக்கு பாட போய் நீங்கள் எந்திரிச்சு ஓட போய் ரொம்ப பிரச்சனையாகிடக்கூடாது. அது காங்கேயம் வந்து ஒரு அருமையான ஒரு ஊர். காங்கேயம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு பொதுவாக என்ன ஞாபகத்துக்கு வரும்? காங்கேயம் அப்படின்னால காங்கேயம் காளை. நாங்களும் உங்களுக்கு சலைச்சவங்க இல்லை. நான் ராஜபாளையத்துலேருந்து வந்திருக்கேன். ராஜபாளையம் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அதே தான். நம்மெல்லாம் ஏதோ ஒரு வகையில் உறவுக்காரர்கள். நம்மளுடைய பெருமையை விட அந்த இனங்கள் நமக்கு வந்து ஒரு பெருமை சேர்த்து கொடுத்துருப்பாங்க. காங்கேயத்தில் எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், தடம் பதித்திருக்கிறார்கள், வரலாறு பதிவு செய்திருக்கிறார்கள். ராஜபாளையத்திலையும் நாங்கள் ஒரு முதலமைச்சரையும் கொடுத்துருக்குறோம். ராஜபாளையம் வந்து PS குமாரசாமி ராஜன் ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். மிகப்பெரிய தொழில் நிறுவனம் இருக்குது. ஆனாலும் எங்கள் ஊருக்கு பெருமை சேர்க்கிறவர் அந்த ஒருத்தர் தான். ராஜபாளையம் அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் கூட கேட்குறாங்க, நாய் தானே மேடம் அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னேன், நாய் தானே. காங்கேயம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் இன்னைக்கு காங்கேயம் போகிறேன், வரும்போது நல்லதாக ஒரு மாடு வாங்கிட்டு வரேன். ஏற்கனவே வீட்டில் நிறைய இருக்குது, நான் வேறு புதுசாக அங்கேருந்து எதுக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு. உண்மையிலே காங்கேயம் என்பது தரமான நம்முடைய தமிழகத்தின் அடையாளமான வீரத்தின் அரிச்சுவடான காளைக்கு சொந்தமான ஒரு ஊர். அதை அடையாளமாக கொண்ட ஊர் அப்படிங்கிறதுல நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகுந்த பெருமை உண்டு. ஜல்லிக்கட்டு இந்த பகுதியில் ரொம்ப சிறப்பான ஒரு இடம் அந்த காளைகளால் இந்த ஊருக்கு கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூருக்கு கொஞ்சம் சளைக்காத ஒரு தொழில் நகரமாகவும் இந்த ஊர் இன்றைக்கு வெற்றி கொடி நாட்டி வருகிறது. ஏன்னா நீங்கள் காங்கேயம் அப்படின்னு கூகுளில் போட்டிங்கன்னா நிறைய வெளிநாட்டில் வசிக்கிற தமிழர்கள் எல்லாம் இந்த ஊருடைய சிறப்பை நிறைய பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த எண்ணெய் தொழில், கொப்பரை தொழில் எல்லாம் மிகப்பெரிய இடத்தை பெற்ற ஒரு ஊராக காங்கேயம் இருக்கிறது. அதையும் தாண்டி இந்த சின்ன ஊராக இருந்தாலும் ஒரு புத்தக திருவிழாவை எங்களால் வெற்றிகரமாக நடத்த முடியும், அறிவு சார்ந்ததில் நாங்கள் சிறந்தவர்கள் என்று பதிவு செய்ததற்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை கைத்தட்டல்களாக தந்து, அருமையான ஒரு ஊர், சிறந்த மக்கள், இதை நடத்திட்டு இருக்கிறவங்க ரோட்டரி சங்கம். இவ்வளவு சிறப்பாக புத்தக திருவிழாவை ரோட்டரி சங்கம் நடத்தி வருகிறது. ரோட்டரி நிறைய நல்ல சேவைகளை நம்மளுடைய மனித குலத்துக்கு தொடங்கின நாள்ல இருந்து செஞ்சுக்கிட்டே வர்றாங்க.
அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சேவை என்ன அப்படின்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பெரியவங்களுக்குலாம் தெரியும். 30 வருஷம் 35 வருஷம் முன்னாடி ஒரு தெருவில் 4 குழந்தைங்க 5 குழந்தைங்க ஊனமுற்ற குழந்தைகளா இருப்பாங்க. போலியோ அட்டாக்ல பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி குழந்தைகள் நம்மளால பார்க்கவே முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த ரோட்டரி அமைப்பு அந்த போலியோ சொட்டு மருந்தை எல்லா இடத்துலையும் எங்க குழந்தைய பார்த்தாலும் ஓடி ஓடி போய் அந்த சொட்டு மருந்து இந்த குழந்தைகளுக்கு தந்து இன்னைக்கு இந்திய தேசத்தையே ஒரு ஊனமற்ற தேசமாக, ஞானம் நிறைந்த தேசமாக மாற்றி இருக்கிறார்கள் என்றால் அதில் பெரும்பங்கு இந்த ரோட்டரி சங்கத்துக்கு தான் உண்டு. நம்ம எல்லாரும் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அடுத்தபடியா நீங்க நிறைய செய்றீங்க. கண்தானத்துல இருந்து, மரம் நடுறதுல இருந்து, அரசு பள்ளிக்கூடத்துக்கு உதவு நிறைய பண்ணாலும் இந்த புத்தக திருவிழாவை எடுத்து பண்றீங்க பாருங்க, இதுல உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பரவலா எல்லா மனிதர்களுக்கும் எழுத்தை கொண்டு போய் சேர்ப்பதால் நீங்கள் அத்துணை பேரும் இறைவனின் தூதர்கள் என்று இன்றையிலிருந்து நம்முடைய காங்கேயம் ரொட்டேரியன்ஸ் அழைக்கப்படுவீர்கள் என்று உங்களை அன்போடு சொல்லி, புத்தகம் அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. நீங்க ஒரு உணவு திருவிழாவுக்கு கூட வரலாம், அப்பளம் வாங்கி சாப்பிட்றதுக்கு கூட வரலாம், பட்டிமன்றம் பார்த்து நல்லா இருந்தால் கொஞ்ச நேரம் சிரிப்போம், இல்லைன்னா 4 செல்ஃபி எடுத்துட்டு போயிடுவோம் கூட வரலாம். ஆனால் ஒரு புத்தகம் என்பது எவ்வளவு உன்னதமான விஷயம் அப்படிங்கிறத அடுத்த தலைமுறைக்கு நம்ம கண்டிப்பா சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். புத்தகம் தான் மனிதனின் கண்டுபிடிப்புகளில் மகத்தானது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், மனிதனின் கண்டுபிடிப்புகளில் சக்கரம் முக்கியமானது, தீய கண்டுபிடிச்சது முக்கியமானது, விவசாயம் முக்கியமானது, தூண்டில் முக்கியமானது, பானை முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது எல்லாத்தையும் கடந்து அறிவை விசாலமாக்குகிற புத்தகத்தை கண்டுபிடித்ததுதான் மானிட குலத்தின் ஆகச் சிறந்த கண்டுபிடிப்பு என்று மிகப்பெரிய அறிவியலாளர்லாம் பதிவு செய்யறாங்க. இன்னைக்கு நம்ம பெற்றோர்களாக இருக்கிற எல்லாருக்கும் ஒரு காமனா ஒரு பயம் இருக்கு, ஒரு கவலை இருக்குது, ஒரு பதட்டம் இருக்குது. ஏன்? அது என்ன நேரமும் மொபைல் பார்க்குறான் மேடம், எப்போ பார்த்தாலும் மொபைல்லையே இந்த பிள்ளை உட்காந்துருக்கு மேடம், என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல, இவங்க எதிர்காலத்துல யார் மூஞ்சையும் பார்த்து பேசுவாங்களானே தெரியல, ரொம்ப பயமா இருக்கு, இந்த மொபைலுக்கே அடிமையாயிட்டாங்க அப்படின்னு எல்லார் வீட்லயும் ஒரு ஆவரேஜான ஒரு பயம், ஒரு பதட்டம் இருக்குதானே. இந்த மொபைல் அடிக்ஷன் அப்படிங்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம குழந்தைகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு சிறந்த ஆயுதம், கருவி எல்லாமே புத்தகம் தான். எப்படியாவது ஒரு புத்தகத்தை அவங்க கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்த்துட்டீங்க அப்படின்னா நிச்சயம் இந்த குழந்தைங்க மொபைல் அடிமையிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள். அதை அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். ஒவ்வொரு புத்தக திருவிழாவுக்கு அழைச்சிட்டு வரும்போதும் அவங்க வயதுக்கு ஏற்ற புத்தகத்தை அவங்க கையில கொடுத்து அவங்கள வாசிக்க சொல்லுங்க. அவங்க அதன் மூலமா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத குடும்பத்தோட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுங்க. இன்னைக்கு இதே மேடையில கூட ஒரு அருமையான புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. நம்ம ரோட்டரி சங்கத்திலிருந்து புத்தக திருவிழா சார்பா மகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு பள்ளி ஆசிரியர் அவங்க மாணவர்கள் சொன்ன கதையெல்லாம் தொகுத்து சாய் கிருபாவின் ஓய்வு நேரம் என்கின்ற ஒரு அருமையான புத்தக தொகுப்பை கொண்டு வந்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவங்களே எழுதின புத்தகமா மேடம்னு கேட்டேன். இல்லை மேடம், என் மாணவர்கள் சொன்ன கதை. அப்ப யோசிச்சு பாருங்க, வீட்டுல நம்ம பிள்ளைங்க ஒரு கதையும் சொல்ல மாட்டேங்குது. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா கூட அது அப்புறம் சொல்றேன்ட்டு மொபைலை பிடிங்கி வாங்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆசிரியர் கேட்கும் போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கதை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்குள் இன்னும் படைப்பாற்றல் இருக்கிறது, கற்பனை திறன் இருக்கிறது, கதை சொல்லும் ஆற்றல் இருக்கிறது. ஆனால் வெளிக்கொணர வேண்டிய பெற்றோர்கள் தான் பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப அவர்களுக்கு புத்தகத்தை கொடுத்து நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தோம் என்றால் நிச்சயமா நம்ம குழந்தைகளிடம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஏன்னா பிள்ளைங்க அப்படி ரொம்ப மாறி போயிட்டாங்க. அன்னைக்கு ஒரு கோவிலுக்கு நான் போயிருக்கிறேன், ஒரு பையன் அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு வர்றான். ஒரு 6 வயசு 7 வயசு தான் இருக்கும். அந்த பெரிய கோயில் மணி கட்டியிருப்பாங்கல்ல கோவில், அது ஒரு சிவன் கோவில். அந்த மணியை பார்த்த உடனே சொல்றாங்க, இவ்வளவு உயரத்துல பெல் பட்டனை வச்சிருந்தா எப்படி லைக் பண்றது சப்ஸ்கிரைப் பண்றதுன்னு கேட்கறான். கோயில் சாப்பிட போன சாமி கும்பிட போன இடத்துல பெல் பட்டனை இவ்வளவு உயரத்துல வச்சா எப்படிங்க லைக் பண்றதுன்னு அவன் கேட்கறான். அப்ப அவனுக்கு கோவில் பற்றி எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லை. பெல் பட்டனை பார்த்தா அதை லைக் பண்ணணும், ஒரு கமெண்ட் போடணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த குழந்தைகளுடைய மனநிலை இன்னைக்கு இப்படி போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில இவங்களை கொஞ்சம் மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்றால் நாம இந்த புத்தகம், இலக்கியம், கலை, படைப்பாற்றல் சார்ந்துதான் அவங்கள நகர்த்தி கொண்டு வரணும். ஏன்னா நல்லா சிந்திக்கிறாங்க. இந்த மீம்ஸ்ன்னு ஒண்ணு போடுறாங்க பாருங்க, அசத்தலா இருக்கு. நாங்க இந்த வாழ்க்கை பத்தி பொதுவா பெரியவங்க கிட்ட கேட்டோம்னு வைங்களேன், ஒரு பெரிய வயசானவர்கிட்ட கேட்டேன், ஐயா வாழ்க்கை எப்படிங்க ஐயா போகுது அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், வாழை இலையில ஊத்துற ரசம் மாதிரி எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாம அது பாட்டுக்கு போகுதுமான்னாரு. சரி, அவர் வயசுக்கு அப்படிதான் இருப்பார். ஒரு மிடில் ஏஜ், ஒரு 50-55 வயசு உள்ள ஒரு அண்ணன் கிட்ட கேட்டேன், அண்ணா வாழ்க்கை உங்களுக்கு எப்படின்னா ஓடுது அப்படின்னு. அவர் சொன்னார், அதை ஏமா கேட்குறீங்க, கார் எல்லாம் டீசல்ல ஓடுது, பைக் எல்லாம் பெட்ரோல்ல ஓடுது,
டிவி எல்லாம் கரண்ட்ல ஓடுது, நம்ம வாழ்க்கையே கடன்ல தான் ஓடுது அப்படின்னு அவருடைய பிரச்சனை. அவர் எங்க பட்டிமன்றத்தில் கேட்டால் ஒரே லைன்ல சொல்லுவாங்க. பொதுவாக நாங்கள் ரொம்ப அதிகமாக பேசுவோம், ஆனால் வாழ்க்கையை பற்றி பேசும்போது ஒரே வரியில முடிச்சிடுவோம். காலையில் கண்ணு முழிச்சா காஃபி, கண்ணு முழிக்கலைன்னா பால். இவ்வளவு ஒரு வரியில வாழ்க்கையை சொல்ல முடியும்னு எங்க பட்டிமன்ற பேச்சாளர்களால தான் சொல்ல முடியும். இதையெல்லாம் நான் ஒரு கல்லூரியில சொன்னேன். வாழ்க்கையை ஒவ்வொருத்தங்களும் இப்படிலாம் பாக்குறாங்க. ஒரு பொண்ணு எந்திரிச்சு சொன்னுச்சு, நான் ஒரு விதமா பாக்குறேன் மேடம், வாட்ஸ்அப்ல வைக்கிற மாதிரி நான் சொல்றேன் அப்படின்னு. வாழ்க்கை சொல்லுமா, ரொம்ப சந்தோஷம். அடுத்த தலைமுறை சொல்றத கேட்க வேண்டிய வயசு எங்களுக்கு வந்துருச்சு. அதனாலதான் காங்கேயத்துல பெரியவங்களுக்கு நடுவுல அணி தலைவரா மிக பெரிய ஒரு வயதுக்காரரை நம்ம உட்கார வச்சிருக்கிறோம். ஏன்னா அடுத்த தலைமுறை இது, அதனால அவங்களுக்கு முக்கிய இடம் கொடுத்தே ஆகணும். சொல்லுமா அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னா. வாழ்க்கைனா ஒன்றும் கிடையாது மேடம், நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க. வாழ்க்கைனா ரொம்ப சிம்பிள் மேடம். பிரம்மா ஒரு போஸ்ட் போடுவார், விஷ்ணு அதை லைக் பண்ணுவார், சிவன் அதை டெலீட் பண்ணிடுவார். இப்படிதான் வாழ்க்கை. புரிஞ்சவங்க கைத்தட்டலாம். வாழ்க்கையவே ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் லெவலுக்கு இந்த பிள்ளைங்க முடிச்சுட்டாங்க. அப்ப இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கையை எப்படி பார்ப்பது, எப்படி வழிநடத்தி போவது என்பதை புத்தகங்கள் வாயிலாக தான் அறிந்து கொள்ள முடியும். நம்ம சொல்றோம், நம்ம தமிழ் பண்பாடு 2500 வருடங்களுக்கு முற்பட்டது, தொல்காப்பியம் 3000 வருடங்களுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்றோம். யாராவது 3000 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாத்தீங்களா? தொல்காப்பியர் எப்படி எழுதுறான்னு பார்ப்போம். எழுது அப்படின்னு யாராவது பக்கத்துல போய் உட்காந்து பார்த்தோமா? வள்ளுவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தோமா? இல்ல. ஆனா எப்படி நமக்கு தெரியுது? இது உண்மை. 2000 வருஷத்துக்கு முற்பட்ட பண்பாடு நம்மளுடையது. 3000 வருடங்களுக்கு முன்னால நம்ம இலக்கணமே கண்டுபிடிச்சிட்டோம். இதெல்லாம் உண்மை. ஆனா எப்படி தெரிஞ்சது? புத்தகங்கள் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டோம். ஓலைச்சுவடியிலிருந்து அது படியெடுக்கப்பட்டு 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அது தப்பிச்சு இந்த புத்தகங்களுக்கு நம்ம கைகளில் வந்திருக்கிறது என்றால் நம்ம எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். 3000 வருஷத்துக்கு முந்தின ஒரு பொருள் நம்ம வீட்டுல இருக்கா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு இடம் நம்ம கண்ணுல இருக்குதா? ஆனா அந்த புத்தகம் அப்படியே ஒரு எழுத்து அக்ஷரம் பிசகாமல் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நம்முடைய மொழி தெய்வ மொழி என்பது உறுதியாகிறதா இல்லை. அவங்க கொடுத்திருக்கிற தத்துவம் பாருங்களேன். இப்ப 2 நாடுகளுக்கு இடையில இன்னும் சண்டை போடுறாங்க. உலகமே அன்பு மயமானதுன்னு சொல்றோம். திடீர்னு பார்த்தா அவர் அந்த இதை மூடி வச்சிடறாரு, இவர் அவர் மேல அதை எறிகிறாரு, இவர் இதை எறிகிறாரு. திடீர்னு பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, போர் நடக்குது. போர் நமக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நடந்துட்டே இருக்கு. ஆனா தமிழ்ல சங்க இலக்கியம் சொல்லுது, பொதுவா 2 நாடுகள் போர் பண்றாங்கன்னு வைங்களேன், இந்த போரை தொடங்கி வைக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? ஒரு போரை தொடங்குறவர் யாரா இருப்பார் தெரியுமா? அதிகார பலம் நிறைஞ்சவரா இருப்பார், இல்ல பண பலம் அதிகம் உள்ளவரா இருப்பார், இல்ல படை பலம் அதிகமா இருப்பார், இல்ல பெரிய நாட்டுக்கு சொந்தக்காரரா இருப்பார். இவங்க தானே ஒரு நாட்டின் மேல படையெடுத்து போவாங்க. அவங்களுடைய ஆயுதம் அதுதான். காலாட்படை, வில்படை, யானைப்படை, தேர்ப்படை, இதெல்லாம் நம்ம தமிழர்கள் வச்சிருந்தாங்க. ஆனா நம்முடைய சங்க இலக்கியம் சொல்லுது, நீ 4 வகை படை வச்சிருக்கலாம், ஆனா போரை தொடங்குவதற்கு முன்னால் இந்த 4 படைகளுக்கு முன்னாடி உன்னிடம் ஒன்று இருக்க வேண்டும். அதன் பெயர் அறம். அறம் முதற்றே குற்றம். ஒரு போரை தொடங்குறதுக்கு முன்னாடி உன் பக்கத்துல நியாயம் இருக்குதான்னு பாரு, உன் பக்கம் தர்மம் இருக்கிறதான்னு பாரு, உன் பக்கம் உண்மை இருக்கிறதா என்று பாரு. அதுக்கப்புறம் சண்டையை தொடங்கு. இல்லைன்னா சண்டை போடாது. என்கிட்ட அதிகாரம் இருக்கு, என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட நிறைய படை இருக்கு, அதுக்காக சண்டை போடாது. உன் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும்தான் சண்டை போட வேண்டும் என்று இந்த மண்ணில் முதலில் அறக்குறள் எடுத்து சொன்னது நம்முடைய தமிழ் மொழி என்பதில் தமிழர்களாகிய நம்ம எல்லாம் பெருமைப்பட வேண்டும். இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லணும். ஆயுதம் இருக்கிறதுனால சண்டை போடக்கூடாதுடா, அறம் இருந்தால் சண்டை போட வேண்டும். எவ்வளவு பெரிய தத்துவம் வாழ்க்கையில. இதெல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்க மறந்து. கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல தமிழ்ல. கடையேழு வள்ளல்கள்னா 7 பேர் சேர்ந்து கடை வச்சிருந்தாங்கன்னு கிடையாது. 7 பேர் வள்ளலா இருந்தாங்க. கடை சங்க காலத்துல இருந்தாங்க 7 பேர். அவங்க பேரெல்லாம் உங்களுக்கு 1-2 பேர் ஞாபகம் இருக்கும். ஞாபகம் இருக்கா? பாரி, காரி, ஓரி, ஆய் அண்டிரன், அதியமான், நள்ளி, பேகன். 7 பேர் வந்துருச்சா? கரெக்ட். நான் தமிழ் வாத்தியார், அவர்கிட்ட நம்ம அடிக்கடி சரி பண்ணிக்கணும். பாரினா உங்களுக்கே தெரியும், அவர் என்ன பண்ணாரு, என்ன எதனால இந்த லிஸ்ட்ல இவங்க வந்தாங்க? எத்தனையோ குறுநில மன்னர்கள் இருந்தாங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு நீங்க கவனிக்கணும். இந்த 7 பேர்ல யாருமே வேந்தர்கள் கிடையாது, பேரரசர்கள் கிடையாது. இந்த 7 பேர்ல யாராவது சேரன் இருக்கானா? சோழ மன்னன், பாண்டிய மன்னன், யாருமே கிடையாது. பேரரசர்களே கிடையாது. இவங்க எல்லாருமே குறுநில மன்னர்கள், சின்ன சின்ன ஊர்களை ஆட்சி செய்தவர்கள். ஆனா அவங்களைத்தான் நம்ம தமிழ் கடையேழு வள்ளல்கள் தேர்ந்தெடுத்தது. ஏன்? நம்ம மொழி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, பணம் உள்ள எல்லோரும் வள்ளல் இல்லை, எவனிடம் குணம் இருக்கிறதோ அவன் தாயா வள்ளல். பணம் இருக்கிற எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. இந்த
கொஞ்சம் பேர் தான் கொடுப்பாங்க இந்த சமூகத்துக்காக. அதனால அவங்க வள்ளல்கள்னு கொண்டு வந்தாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? பாரி என்ன பண்ணாரு? முல்லைக்கு தேர் கொடுத்தார். ஓரிங்கிறவர் என்ன பண்ணார்னா தன்னை தேடி வந்த புலவர்களுக்கு நாடுகளையே கொடுத்தார். சிங்கப்பூரை நீ எடுத்துக்கோ, அந்த மலேசியா வேணா அந்த தம்பிக்கு கொடுத்துருங்கப்பா, அமெரிக்கா வேணா அவரே வச்சுக்கிறட்டும் அப்படின்னு ஒவ்வொரு நாடுகளையே வாரி வாரி வழங்கியிருக்கிறார். நான் இல்லை, ஓரி காரின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அவரை தேடி புலவர்கள் வருவாங்கல்ல, அவங்க கை சுமையா எல்லாத்தையும் தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் குதிரைகள் கொடுப்பாராம். குதிரையில ஜம்முன்னு உட்காந்து பொன்னி நதி பார்க்கணுமேன்னு பாடிக்கிட்டே போங்கயா அப்படின்னு குதிரைகள் கொடுப்பாராம். காரி வந்து கஷ்டப்பட்டு நடந்து வர்றவங்களுக்கு குதிரைகள் கொடுப்பார். ஆய் அண்டிரன் அப்படிங்கிறவர் எங்க தென்காசி பக்கம் ஆய்க்குடின்னு இன்னும் அந்த ஊர் இருக்குது, அந்த பகுதியை ஆட்சி செய்தவர் ஆய் அண்டிரன். அவர் என்ன பண்ணுவாராம்? ஊர்களை தானமா கொடுப்பார் தன்னை தேடி வந்த புலவர்களுக்கு. காங்கேயத்தை அந்த ரோட்டரி சங்கத்துக்கார தம்பிகிட்ட கொடுத்துருங்க, மோகனுக்கே வச்சுக்கிட்டோம். பெருந்துறையை ரவிக்கு கொடுத்துருங்க, கடையத்தை ராஜேஸ்வரிக்கு கொடுத்துருங்க, வேலூரை வேணா அந்த பிள்ளைக்கு கொடுத்துருங்க அப்படின்னு ஒவ்வொரு ஊரையும் ஒவ்வொருத்தங்களுக்கு ஊர்களை அவர் தானமா கொடுத்துருக்கிறார். இன்னொருத்தர் யாரு? நல்லி. நல்லி என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒவ்வொருத்தங்க கிட்டயே நீங்க போய் காசு கேட்காதீங்க, என்கிட்ட வந்தீங்களா மொத்தமா கொடுத்துருவார். லைஃப் டைம் செட்டில்மெண்ட் இன்னைக்கு சொல்றாங்கல்ல, மொத்தமா பணத்தை கொடுத்துருவாரு. அவங்க கடைசி வரைக்கும் அந்த பணத்திலேயே வாழலாம். அப்படி மொத்தமா அவங்கள வாழ வச்சிடுறது. கடைசியா ஒருத்தர் பேகன், அவர் உங்களை இருக்கும் தெரியும். அவர் என்ன பண்ணாரு? மயிலுக்கு போர்வை கொடுத்தார். இவங்க தாங்க 7 பேர் செய்த செயல்கள். அதனாலதான் இவங்க வள்ளல்கள் ஆனாங்க. இப்ப 7 பேர் சிறந்தவர்கள் தானே, 7 பேருக்காக ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா நீங்க முழிச்சிருக்கீங்களா, தூங்கிட்டீங்க, நல்லா காத்து வருது. இப்ப 7 பேர்ல 2 பேர் ரொம்ப சிறந்தவர்கள் புறப்பொருள் வெண்பாமாலைன்னு ஒரு நூல் சொல்லு. இந்த 7 பேர் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டேன். இந்த 7 பேர்ல 2 பேர் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட். யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். 7 பேர்ல 2 பேர் ரொம்ப சிறந்தவர்கள், சிறந்தவர்களில் சிறந்தவர்கள். வேகனும் பாரி. அவருக்கு ஒரு கைத்தறல் கொடுங்க பாவம். கவிதை மட்டும் எழுத மாட்டார், கருத்தும் சொல்லுவார். இன்றிலிருந்து நீங்கள் கருத்து கவிதை கந்தசாமி என்று அழைக்கப்படுகிறார். நல்ல மனுஷங்க, எப்படி சிரிச்ச முகமா இருக்கிறார் பாருங்க. காங்கேயத்தின் அடையாளமே வந்து சரி. அவங்க 2 பேருமே சூப்பர். யார் 2 பேர் சிறந்தவர்களில் சிறந்தவர்கள்? இவங்க 2 பேர் கிடையாது, இவங்க இப்ப உள்ளவங்க. அவங்க கடைச்சங்க பாரியும் பேகனும். ஏன் 7 பேர் சிறந்தவங்க, 2 பேர் ரொம்ப சிறந்தவங்கன்னா, மற்ற 5 பேரும் தன்னை தேடி வந்தவர்களுக்கு தானம் தந்தார்கள். இந்த 2 பேர் மட்டும்தான் வாயில்லாத ஜீவன்களை தேடி போய் உதவி செய்தார்கள். என்ன ஒரு அறம் பாருங்க. இன்னைக்கு தானங்க மனித நேயம், உயிர் நேயம்னு போட்டு உருண்டுட்டு இருக்கோம். அன்னைக்கு சர்வ சாதாரணமா தேடி போய் ஒரு உயிரின் உணர்வை புரிந்து கொள்வது ஒரு அறம் என்று கற்றுக் கொடுத்தது நம்முடைய தமிழகத்தான் இருக்க வேண்டும். அறம் அப்படின்னா ஒண்ணுல ஏதோ புது வார்த்தையா இருக்குன்னு நினைக்க வேண்டாம். எப்போதும் எளியவர்களின் பக்கத்தில் இருக்கும்.